ஏன் ராசா உன்னப்புல இல்லை எல்லோரும் எப்படி இருக்கிய? நல்லா இருக்கீங்களா? இது கூட இந்த ஃபில்டர் தான் நல்லா இருக்குல்ல. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எல்லா பையனையும் அறுத்து கிழிச்சு தூங்க விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. லைவ் வரல, அது வரலங்கான். இன்றைக்கி வந்தாச்சு. பேப்பர் 45 வாடா. சைலண்டு வெங்காய பயலை. ஐய் 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 எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பொங்கல்லாம் நல்லா கொண்டாடினீங்களா? தை பிறந்தா வழி பிறக்கும். திவ்யாவுக்கு கணேசனுக்கும் குழந்தை பிறக்கும். டே அயோக்கிய பயல. இல்லையா சைலண்டு யாரில் அயோக்கியன்? முட்டா பயல ஆறுது. வாடா சைலண்டு நக்குனவன். கணேசா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஐ லவ் யூ கணேஸ்வரி. வணக்கம் 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 கணேஷ் அண்ணா வணக்கம். ஆமாம், இவன் யோக்கிய மாதிரி எழுதி போட வந்துட்டான் போல. ஆய் ஆய் கணேசா கஞ்சா வியாபாரம் எப்படி போகுது? ஏல நான் நிம்மதியாக தோட்டத்தில் வேலை பார்க்க உனக்கு பிடிக்கல. நான் பார்க்குறதே ஒரு விவசாய வேலை. நீ கஞ்சான்னு எழுதி போட்டு என்னை எங்கள் ஊரில் தள்ள போறிய இவ்வளவு வைக்காங்களாப்பா. செத்த மாடு மேய்ச்சப்ப அண்ணா சாதனாவை கூட சேர்த்து பொங்க வச்சா. சாதனாவா? ஆமாம், நானும் நேத்தான் பொங்க வச்சேன். சாதனாவும் அங்கேத்தான் பொங்க வச்சா. நேற்று அவள் அங்கேத்தான் பொங்க வச்சா, நான் இங்கே பொங்க வச்சேன். ஆய் வருதா? ஆய் வந்து அள்ளி தின்னல. எங்கே ஊர் மேய்ஞ்சிட்டு இங்கே நக்க வந்திருக்க? இல்லை சைலண்டு வாயில் வெந்நீர் ஆகி விடுவேன். ஆமாம், ஊர் மேய்ஞ்ச பாயில் நான் ஊர் மேய்ஞ்சானா செத்தாருதில். தலைவே உங்களுக்கு கொட்டை அரிச்சா என்ன பண்ணுவீங்க? கொட்டை அரிச்சதுன்னா வெளியே தூக்கி போடுவீங்க. கொட்டையை உள்ளே கிடக்க கொட்டையை தூக்கி வெளியே தூக்கி போடுவீங்க. கணேஸ்வரி என் முளைப்பாலுக்கு இரவு வணக்கம். முளைப்பாலுக்கு வணக்கம். சரி. முத்த கொடுக்காம்பார் முட்டாப்பே. ஐட்டம் சொல்லி எப்படி போகுது? நல்லா சிறப்பாக போகுது. இப்போ தான் சைலண்ட் வந்து நக்கிக்கிட்டு இருக்கான். வியாபாரம் பார்த்துட்டு இருக்கான் சைலண்டு முட்டாப்பே. கணேசா எனக்கு கஞ்சா அனுப்பி விடு. நாளைக்கு ஜாகு. ஸ்டீவ் வந்துட்டான்பா. என்ன ஆய் பழத்தை அனுப்பு தான் பாரு. செத்த மாடு மேய்ச்சப்ப வந்தவனே பழத்தை அனுப்பு தான். அதுதானே லைவ் ஆறது கிடையாது. இளவு நாயோட நீ போய் நக்கில்லாத. இட்லிக்கு இரவணக்கம். கணேஸ்வரி ஆண்டி படம் பார்த்தீங்களா? ஒரு படம் பார்த்தாச்சு. அக்கா, தம்பி, நல்லா இருக்கியா? ஸ்டீபனே அப்படியே இருக்கட்டும். நான் 2 படத்தில் ஒரு படம் பார்த்துட்டேன். இன்னொரு படம் தியேட்டரில் போய் பார்க்க போகிறேன். தான் பார்க்க போகிறேன். நீ சாதனாவும் கரும்பு காட்டுக்களை தனியாக காணும் பொங்கல் கொண்டாடின போல. இல்லை, அது கரும்பு காட்டு கிடையாது. நான் சாதனாவும் தென்னந்தோப்பில் தான் பொங்க வச்சோம். வாயில் வச்சோம். இதே யாபத்தில் இரு. யூடியூப்பே எல்லோரையும் காரி துப்புற. இங்கே வந்து யாரை நாக்குற? ஏல யூடியூப் வந்து பொதுத்தளம். அதாவது எப்படி சொல்லணும்னா, அது வந்து ஒரு அவங்க பண்ணுற தப்பு என்னதை சொல்லி காட்டுதேன். இங்கே வந்து நான் எல்லாத்தையும் சிரிக்க வைக்க. புரியுதா? எல்லாம் வந்து ஒரு காமெடியாக மட்டும் பார்க்கணும். இங்கே உள்ளதை நான் எதுனாலும் உள்ளதை சொல்லி தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அங்கே அவிய பண்ணுது அநியாயத்தை அங்கே சொல்லுது. சைலண்டு தெரிஞ்சுக்கிட்டியா? நீ வந்து ஒரு ஆராய்ச்சி மாரி பண்ணாத. உன் சேனலில் போட்டு நக்கிறதுக்கு பிளான் போடுதி நீ முட்டா பையன். இது வந்து ஒரு நடிப்பு. மக்களை வந்து சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து இங்கே துக்கம் கிடையாது. எல்லாம் சந்தோஷம் மட்டும்தான். அங்கே ஃபுல்லாக மக்களை சிரிக்க வைக்கன்ட்டு காரி அளவு வச்சுக்கிட்டு இருக்கா. ஊரை ஏமாற்றிக்கிட்டு சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி கிடையாடானா. அது வேற. இது வந்து ஒரு மக்களை சிரிக்க வைக்கிது. அதுலேயுமே பாரு, அந்த வீடியோலையுமே சிரிக்கிறது மட்டும்தான் மையமாக இருக்கும். மக்களை சிந்திக்க வைக்கும், அது சிரிக்க வைக்கும். அது ஒன்று தான் அந்த வீடியோட உள்நோக்கம். அதுக்காக இங்கே வேறு எதுவுமே கிடையாது. சைலண்டு
ஆமாம், நீ நீ இங்கே யாரையும் கோத்து விட வந்திருக்கான். ஒத்தரில் போடு. கொட்டை சுட்டா எனக்கு, கொட்டை சுட்டா உனக்கா? அது கழுத்தில் தானே தொங்குது. கணேசா ஆய் இருந்துட்டியா? ஏம்ல ஆய் நடு ஜாமத்தில் எவ்வளோ இருக்க போவான். காலையில் எந்திரிச்சோடனே வேலை எனக்கு அதான் இல்லை. வெறுப்பா கெட்ட முண்டை கணேஸ்வரி. ஏல வந்தோடனே என் மூஞ்சி வச்சுக்கிட்டு வந்திருக்கான் பாரு சின்னப்ப. தலைவரே, எனக்கு ஒரு 400 கிலோ கஞ்சா வேணும், தரலாமா? நீங்கள் கஞ்சா கடத்து கேள்விப்பட்டேன். ஏல நான் நிம்மதியாக கஞ்சி குடிக்கிறது உனக்கு பிடிக்கலையால? ஏம்ல கஞ்சான்னு கஞ்சாவிலே கிடந்து அழுது கஞ்சா குடிக்க பாயல. பழத்தை உரிச்ச பழத்தையே அனுப்பு. இங்கே என்கிட்ட இருக்கு பழம், நான் காட்டியிருந்தேன்ப்பா. அவன் தப்பா நினைப்பானுங்க. கணேசா, உன்னை நேற்று போல இட பார்த்தேன். என்னத்தை எவன் உள்ளது? என் பழத்தை பற்றியா? இன்னைக்கு கருத்த பழம். ஆமாம், ரொம்ப கனிஞ்சிட்டு அதான் கருத்துட்டு தோலெல்லாம் கருத்து கிடக்கு. உரிச்சா உள்ள வெள்ளைன்னு இருக்கும். பார்த்தியா, நான் பழந்துங்க. பழம் டேஸ்ட்டாக இருக்கு. கற்பூர வள்ளி பழம். கக்குசுல போல இந்த என்ன நன்மை சேலம் மணியை நீ திட்டி வீடியோ போட்டிருக்க. வெங்காயம் உள்ள வாழை. இந்த கமாட்டு நான் பதில் சொல்லியே ஆகணும். என்னோட நண்பன் சேலமணியை நீ திட்டி போட்டிருக்க வெங்காயம். எதில் உன் நண்பன்? அவன் மணிக்கட்டையும் அந்த பண்ணிக்கு பிறந்த பரதேசி போய் மணிக்கட்டையும் அறுத்துருவேன், உன் மணிக்கட்டையும் சேர்த்து அறுத்துருவேன். அவன் ஊராட்சி இந்த தூய்மையை குடிக்கப்ப அவனை பற்றி இங்கே வந்து அவன் உனக்கு ஒரு நண்பன். சாணி அரைச்சி ஊற்றி அவன் சாணி அரைச்சா ஊற்றக்கூடாது, வேற எதையாவது கரைச்சி ஊற்றிட போகிறேன். உன் நண்பன் சைலண்டு செத்துருவேன். அவன் ஒரு ஆளு மயிர் நிற்கிட்டு அவனை வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணி வர கமாண்டு வேற சின்ன பாயல. அவன் வாயில் பெரிய இதாக வச்சு ஓட்டி அவன் ஒரு சேலம் மணி நக்குனவன். பண்ணிக்கு பிறந்த பரதேசி பெரம்போக்கு பைய, பிச்சைக்கார பைய, கஞ்சிக்கு சேர்த்த பைய. என் வாய கலராத சேலம் மணின்னு இங்கே எழுதி போடாத பரதேசி பைய. அவன் பெரிய யூடியூப் மேனு நினப்பு திறந்து காட்டினவன். காலிக்கிட்டு முஞ்சத்து போனால் செருப்பாக தெரிஞ்சிருவான் அந்த பரதேசி பையில. போண்டா கண்ணை உருட்டிக்கிட்டு பண்ணி வாப்ப வாயில் பெரிய ஏதாவது பேசிட்டு போகிறேன். எனக்கு சேலமணி பற்றி இங்கே எழுதி போடாத. கணேஸ்வரி ஆண்டி, உங்கள் பம்பு செட்டு படம் லிங்க் அனுப்பினீங்க, நான் பார்த்துருக்கேன். ஏன் நீ பம்பு செட்டு லிங்கு தான் நீ பார்ப்பியா? இல்லை ஸ்டீபனு நீ வாடா பம்பு செட்டுக்கு. தலைவரே, நீங்கள் ஒரு மாதம் கொல்லைக்கு போகாத பையன் புறக்கிறான். அதெல்லாம் விடு, கட்டையை விரி சலக்குன்னு குத்துவேன். கட்டையை விரிக்கணுமா? கட்டை வெளியே கிடக்கு தினேஷு. ஆமாம், நீ ரொம்ப யோக்கியந்தான். போவியா? ஏல மாயன், டாக்டர் மாயன், நீ யாருன்னு எனக்கு தெரியும்டி. பிசிக்கு உன்னை. நீ யாருன்னு வார, நீ இன்பாக்ஸ் பக்கம் வந்துட்டு. திவ்யாவுக்கு முத்தம் கொடுத்தா எப்படி கொடுப்பீங்க? உம்மான்னு கொடுப்பேன். அந்த திவ்யா யாருல்ல? ஏல போல அப்படி இப்போ தெரிஞ்சுது யாருன்னு. இலக்கியா கூட கள்ள தொடர்பு. ஆமாம், ரொம்ப முக்கியமான கேள்வி. கணேஸ்வரி காலவிரி, அவன் அவுட்டே விரிக்கேன் வா. கணேஸ்வரி, எனக்கு ஆய் கழுவி விடு. ஆய் கழுவணுமா? என்ன பேண்டை கூட்டிட்டு வாப்ப தான் இருக்கியோ? கணேசா, உன் மச்சான் எப்போ கூட்டி கொடுப்ப? அவர் இப்போ ஊர் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காரு, அடுத்த வாரம் வருவார். 3-7 ஆய் வருது தலைவர். ஆய் வந்து அள்ளி தின்னுங்களே. தலைவரே, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் வாழ்த்துங்க சொல்லி வீடியோ போடுங்க. என்னோட பெயர் சந்துரு, காஞ்சிபுரம். இல்லை காலில் தானே ஒரு போட்டேன், அது எவ்வளவு இப்போ போடுது. நாளைக்கு அவனுக்கு பிறந்த நாள், நாளைக்கு நான் சொல்லு. கணேஸ்வரி, உன் காலை தூக்கிட்டு எப்படியோ பிறந்தநாள்னு சொல்லிட்டேன். இனிங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீ எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும், கடவுள் உன் கூட இருக்கணும். கொஞ்சம் வாயையும் கையும் அடக்கிக்கிட்டு நாளைக்கு பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடு. போதுமா? நான் உங்கள் தம்பி. அண்ணா, என்ன ஞாபகம் இருக்கா? நான் உங்கள் தம்பி. பேர் சொன்னால் தானே தெரியும். குட்டிப்பாடு பிள்ளையரு. ஏல அந்த பார்த்த தான் தெரியுது. அண்ணா, என்ன ஞாபகம் இருக்கா இல்லையா? நான் உங்கள் தம்பி. தெரியுதுனே, தெரியுது.
சேலமணியை நீ திட்டி வீடியோ போட்டுங்க வெங்காயம், இன்னொரு வாட்டி வீடியோ போட்டால் அவ்வளவுதான் நீ. ஏல அந்த பெரம்போக்குக்கு சப்போர்ட் பண்ணி வர பாரதேசி பயல அந்த சேலமணி இந்த இளவு லைட்டு அப்படி போகுது. அந்த பண்ணியை பற்றி பேச அந்த லைட்டுக்கே ஒரு மாதிரி வருது. அது பாரு, இந்த லைட்டுக்கே ஆஃப் ஆகுதுல அந்த அந்த பண்ணி பூஞ்சை பார்த்தவொடனே. ஏன்னா சேலமணி வந்து அவனுக்கு நான் வீடியோ போடத்தான் செய்வேன். இல்லை அவன் ஒரு தரங்கட்டவன், ஒரு தெருப்பொறுக்கி, பண்ணிக்கு பிறந்த பரதேசி பிச்சைக்கார பெரம்போக்கு எச்சுக்கலப்ப. அவன் வீடியோவுக்கு அவன் எதுக்காக பீயை கூட தும்பாமல. வீடியோ போடுறதுக்கு அவன் வீடியோ எதாவது ஆகணும்னா பீயை கூட தும்பான். நான் அப்படி உள்ளவே கிடையாது, முதல்ல தெரிஞ்சுக்க. நான் என் வாய கலராதான் இதுக்கு பிறகு நான் சைலண்டு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. நான் சொல்லிட்டேன், சேலமணியை பற்றி இங்கே என்கிட்ட பேசாத. என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அவன் என் வாய கலராதான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். அவன் ஒரு தரங்கட்டவன் சொல்லிட்டே மறுபடியும் அவன் மைத்தையே இங்கே எழுதி போடுறதுக்கு. இல்லை அவன் உனக்கு அவனை பற்றி உனக்கு தெரியுமா? அவன் எப்படிப்பட்ட தரவன்? ஒரு பொம்பளை பொறுக்கி. அவன் பொம்பளை கேவலமாக பேசுகிறான் நாய். அது வாய கலராத, அவ்வளோதான் சொல்லுவேன். அவன் பெண்களையே ஆபாசமான வார்த்தையில் மட்டும்தான் பேசுவான். வேண்டாம், நான் பார்த்துக்க. அண்ணா நான் ஞாபகம் இருக்கா? நான் ஞாபகம் இருக்கு, குட்டிப்பால் பேர் ஞாபகம் இருக்குது. கணேசா ரொம்ப சுருங்கி போய் இருக்கு. என்னது சுருங்கி போயிருக்கு? என்னது கணேஸ்வரி? எனக்கும் வெள்ளையன்னு வருது. வெள்ளையா வருதா? சுண்ணாம்பா இருக்கும், பார்த்துக்க. என் ஞாபகம் இருக்குல்ல, எத்தனை வாட்டில் எழுதி போடுத. கணேசா நீ எப்போ எழுதி இருக்க? நான் நல்லா இருக்கேன் கணேஸ்வரி. என்னோட வாழைப்பழம் வேணுமா? வாழைப்பழம் இருக்குடா, வச்சிருக்கேன். இன்னொரு பழம் இருக்கு. பழம் சிந்தனை இருக்குது. கணேஸ்வரி காலை விரிச்சு காமி. என்னத்தை காமிக்க காலை விரிச்சு? கரும்பு திங்கிற கணேஸ்வரி. கரும்பு என்ன நடக்கு? கரும்பு ஏம்மா, கரும்பு ஏம்மா, என்ன பெத்த அம்மா. நான் இருக்க கரும்பு, கருப்பு கலரில் கரும்பு. இந்த கரும்புக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாதுல்ல. அவ்வளோ அழகாக இன்னைக்கு. பாரு கரும்பை பாரு, நல்லா இருக்கும். எல்லாம் எப்படி இருக்கிறீர்கள்? எல்லாம் நல்லா இருக்கும். அக்கா இவன் செருப்பால் அடிங்க. யார? பால் பழம் முதல் இரவு திவ்யா கள்ளச்சுடன் கணேசன். ஆமாம், நண்பா கருப்பு நிறமாக எப்படி இருக்கும் கணேஸ்வரி? கரும்பு நறுக்கிறது இப்படி தான் இருக்கும். இதுதான் கரும்பு, செங்கரும்பு. கணேசா உன்னுடைய வேலை எப்படி போகுது? நல்லா போகுது கணேஸ்வரி. உன் கவட்டைக்கு நடுவில் இருக்கிற வாழைக்காயை அவுத்து போடு. கவட்டைக்கு என்னுடைய அது என்ன வாழைக்காய்? எனக்கு தெரியாத வாழைக்கா. சாதனா ஒன்றுக்கு குடி. சரி, அதானே குடிக்க. கணேசன் உங்கள் அண்ணாச்சி ஜிபி முத்து பார்த்தியா? அவன் அங்கே தெருப்பறுக்க போயிட்டான், போ அவன் கூட. கணேசா ஜல்லிக்கட்டில் காளை மாடு தான் உன் பட்டையில் குத்திட்டாமே. பட்டாசா குத்திட்டா? பட்டாச்சுனா பட்டாம்பூச்சா? இல்லை பின்னால் குத்திட்டான்னு கேட்கியா நீ? நான் எங்களை சல்லிக்கிட்டு போனேன். சல்லிக்கிட்டு நான் பார்த்து கிடையாது நேரில். கணேசா சேட்டை முத்து திட்டி வீடியோ போடு. அவன் கிடக்கான் மண்டல் பே கிறுக்கு பே. சரி இனிமே பாரு. என்னத சைலண்டு? என்னத்தை பார்க்க சொல்லுத? அவுத்து போட்டு ஆட சொல்லுதியா? கரும்பை கடிக்க திங்க முடியல, வாய்க்கில் போக முடியாத கரும்பு. வாய்க்கில் என்னது கரும்பா? ஆமாம் வாய்க்கில் கரும்பு தான். கருப்பு செங்கரும்பு நல்லா இருக்கும். கரும்பு கரும்பு தின்னாதெல்லாம் உடம்பு சத்து. கணேஸ்வரி காலை விரி. என்னத்தை விரிக்கணும்? காலை விரிக்கணுமா? வா உனக்கு அவுட்டை விரிச்சு வைக்கேன். கணேஸ்வரி ஆய் வருது. ஆய் வந்து தள்ளிட்டுங்க. நன்றி தலைவரே, நன்றி நன்றி. கணேசன் சாப்பிட்டியா? வேலையெல்லாம் எப்படி போகுது? 4 கிலோ எலும்பை வச்சுக்கிட்டு ஓவராக பேசுகிற நீ. சைலண்டு இது என்னதுன்னு பார்த்துக்க. கரும்பு மண்டையை கரும்பு வச்சு மண்டையை உடச்சே விடுவேன், பார்த்துக்க. யாருக்கு 4 கிலோ எலும்பு? என் திறமை என்னன்னு நீ வந்து பாருல.
இல்லை பண்ணி மாதிரி செனப்பண்ணி மாதிரி எல்லா பேரும் வார் வச்சிருக்கீல, ஒரு 50 கிலோ மூட்டை உங்களால் தூக்க முடியுமால? 4 எலும்பு வச்சுக்கிட்டான், பிசிக்குவேன் பிசிக்கியே. வேணா கரும்புக்கு வா, சைலண்ட்டுக்கு கரும்பு பெசலாக இருக்கு. அண்ணா எனக்கு அன்பை தான். அம்பையா? சரி வாங்க, நமக்கு ஆகலாம். கணிசா உன் நன்மை சேலம் பண்ணி எப்படி இருக்கான்? அவன் கஞ்சி செத்து போய் ஊர் மேய்தான். பால்ட்ட பண்ண கணிசா எனக்கு மூடு ஆகுதா? உடனே வெயிட் பண்ணவே பண்ணாத, வேகமாக ஓடி அங்கே தெருவில் 2 நாய் நிற்கும் உளுந்து. எல்லா பயிலும் நடு ஜாமத்தில் அந்த மார்கழி மாதம் நாய்க்கு கிளப்பிக்கிட்டு அலைஞ்ச மாதிரி தான் கிளப்பிக்கிட்டு அலைதானுங்க. மார்கழி மாதம் தான் நாய் ஒரு பக்கமாக விடாமல் காலை கிளப்பிக்கிட்டே அலையும், ஒவ்வொரு பக்கமாக ஊன்னுக்கிட்டு அதே மாதிரி கிளப்பிக்கிட்டு பொட்டனையை தேடி அலையுது அவ்வளோ நாயம். ஆமாம், பத்தூரில் அனுப்பு, வெள்ளைக்கு அனுப்பு, போங்கள உங்கள் லைவை உங்கள் மயிராண்டியும் லைவை பார்த்தா அம்மா பேதியில் போகிறவங்க கமாண்டா பாரு. மாமா யாரோட வாயில் வச்சு சூப்பிறீங்க? இல்லை கரும்பு என்னோட கரும்புல இது, என் கரும்பை என் வாயில் வச்சு கடிச்சாதான் அது டேஸ்ட்டே தெரியும். போதும் வாங்க படுப்போம். இல்லை ஐட்டம் கணேசன் வாழை உனக்கு வைக்க வாயில் உனக்கு கரும்பை இந்த பாரு. போதல லைவ் இன்னைக்கு எவ்வளவு லைவ்.